சரி. என்னண்டா, நேற்று நாங்க படிச்சது என்னென்ன படிச்சோம் நாங்கள்? உடல் உறுப்புகள் படிச்சோம். பிஏனுவா? ஆமா. ஆ உடல் உறுப்புகள் நாங்க நேற்று படிச்சோம். இப்போ அந்த உடல் உறுப்புகள வச்சு, அதுல அந்த உடல் உறுப்புகள பயன்படுத்துற முறைகள இங்க எழுதி வச்சது. இந்தாருங்க உங்களோட பேப்பர். சரியா? சரி. இதுல வந்து எல்லாரும் பார்த்தீங்களா? ரெக்கார்டிங்க பார்த்தீங்களா எல்லாரும்? பார்த்து படிச்சீங்களா? கோபி, படிக்கல சார். ஆ வேல. நல்ல விஷயம். கோபி, கோபி. ஓம் சார். சரி. ஓம் சார், ஓம் சார். ஒரு சவுண்ட் படிக்க போறோம். என்ன தெரியுமா? ஏ. என்னது? ஏ. ஏய். ஏ. ஏ தெரியும் தானே? ஓ. ஏன்டா என்ன? என்ன? ஆ. ஆங்கில அரைச்சுவடியில முதலாவது எழுத்தா? ஓ, ஏய். ஆமா. ஆ. ஏ. ஏன்னு சொன்னா தானே தானே. இல்ல. ஏன்டா தானே இல்ல. ஏ என்று சொன்னா என்னன்னு நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப கொண்டையண்டா என்ன? கொண்டையண்டா என்ன? முடி. கொண்டையண்டா முடி. இப்ப கொண்டையோட ஏ சேர்த்தா கொண்டே. என்னது? கொண்டே. முடியே. கொண்டே. கொண்டே. கொண்டேன்னு சொன்னா முடியல. முடியில். ஆ. முடியல. முடியல ஏதோ இருக்கு வெள்ளையா. அப்படி சொல்றோம் தானே? முடியல ஏதோ வெள்ளையா இருக்குன்னு சொல்றோம். முடியலன்னு சொல்றோம். முடியல இல்ல. முடியல. முடியில். கொண்டே. ஆ கொண்டே. சரிதானே? கொண்டே. சரி. இப்ப கொண்டே இருக்கு தானே? அதோட என்ன சேர்க்க போறோம். ஏயும் என்னும் தான் இப்ப விடுது. விளையாட்டு. ஏன்னு தெரியும் தானே? என் தெரியும் தானே? ஏ, பி, சி, டி, ம். எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என் தெரியும் தானே? என். என்னண்டா இங்கிலீஷ் என் இல்ல. என்னன்ற சவுண்ட். சரிதானே? அப்ப கொண்டையோட என்ன சேர்த்தா எப்படி உச்சரிக்கிறது? கொண்டையோட என்கொண்டே. உச்சரிக்கிறது? என்கொண்டே. கொண்டன். கொண்டன். கொண்டென். கொண்டென் என்று சொன்னால் முடியால அல்லது முடியிலிருந்துன்னு அர்த்தம். முடியிலிருந்து அல்லது முடியால என்று அர்த்தம். இந்த முடியால அவர் கட்டினார். அப்படி இருக்குதானே? கொண்டென் கெட்டகெஹுவா கொண்டென். முடியால துடைத்தார். கொண்டென் பிஹெதம்மா. இப்ப முடியிலிருந்து என்று சொல்லும்போதும் கொண்டென், முடியால என்று சொல்லும்போதும் கொண்டென். விளங்கிட்டா? விளங்குதா? விளங்கிட்டா? சரி. அடுத்தது ஏ, என் படிச்சாச்சு தானே? சரி, படிச்சாச்சு. அடுத்தது என்னது? ககுல நளல படிச்சோம் என்ன? நளல. நளலன்னா என்ன? நெற்றி. அப்ப நெத்தியிலன்னு எப்படி சொல்றது? நாளை. நாளை. நளலே. வெரி குட். நளலே. நளலேன்னு சொன்னா நெற்றியில. நளலே திலகத்தியன். நெற்றியில் திலகமிட்டு. அ நளலே திலகத்தியான்னு சொன்னா நெற்றியில் திலகமிட்டு. விளங்குதா? நளலே நெத்தியில. சரியா? நெற்றியில. நளலென்னுண்டா? நெத்தியால். நெற்றியிலிருந்து அல்லது நெற்றியால். அடுத்தது நளலையோட டய போட்டு பாருங்க. நளலட்ட. நளலட்டன்னா என்ன? டண்டா இக்குன்னு எக்கு. படிச்சு. நளலட்ட. எக்கு. எக்கு. நெற்றிக்கு. நெத்திக்கு. அதேதான். நெற்றிக்குன்னு சொல்லும்போது நளலட்ட என்று வரும். சரியா? நளலட்டன்னு வரும். விளங்கிட்டா? 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 விளங்கியதா? விளங்கலையா? சரி. அடுத்ததாக நகய. நகய. மைதிலி. நகய. நகய. நகைய. நகய என்று சொன்னா மூக்கு. நகையண்டா என்ன? மூக்கு. மூக்கு. அப்போ நகையேண்டா என்ன அர்த்தம்?
மூக்கில. மூக்குல. நகையேண்டா என்ன அர்த்தம்? நகையே நகையேண்டா நகையேண்டா மூக்கில, நகையேனண்டா மூக்கிலிருந்து அல்லது மூக்கால. ஆ நகையேன் ஹொட்டு பேரெனவா. மூக்கால சளி வருது. சளி வந்துகிட்டே இருக்குது. பேரெனவா. சளி வலியுது. வழிந்தோடுது. சரிதானே? அப்ப நகையட்ட? நகையட்ட மூக்குக்கு. ஆ மூக்குக்கு. மூக்குக்கு. நகையட்டன்னு சொன்னா மூக்குக்கு. சரியா? மூக்குக்கு. சரி. அப்ப நகைய உட? நகைய உட. மூக்குக்கு மேல. உடண்டா மேலன்னு அர்த்தம். மூக்குக்கு மேல. சரியா? அப்ப நகைய நெத்தி? நகைய நகைய நெத்தி. நெத்தியா சார்? நகைய நெத்தி. 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 நகைய நெத்தி. நெத்தி. மூக்கு நெத்தி இல்லாம. இல்லாத இல்லாம இல்லாத இல்லாத நகைய நெத்தி. இல்லாத. நகைய நெத்தி. நகைய நகைய நெத்தி. நகைய 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 நெத்தி நெத்தி. மனுஷயா. அப்படின்னா என்ன? அங்க இல்ல, மைதிலி மைதிலி மூக்கு சொல்லுங்க. இல்லாத மனிதன். மைதிலி சொல்லுங்க. மைதிலி சொல்லுங்க. மைதிலி ட்ரை பண்ணுங்க. நகைய நெத்தி மனுஷயாண்டா என்ன? நகைய நெத்தி மூக்கில்லாத மனுஷயா சார்? மனுஷயாண்டா மனிதன். மனிதன் மூக்கில்லாத மனிதன். ஆ நகைய நகைய நெத்தி நெத்தி மனுஷயா. மனுஷயா. ஆ நகைய நெத்தி கேனி. நகைய நெத்தி கேனி. ஹேனி. கேனிண்டா பொம்பளை. ஹேனி. மூக்கில்லாத பொம்பளை. ஆ. நகைய நெத்தி ஹேனி. நகைய நெத்தி ஹேனி இல்ல. கேனி. கேனி. ஹேனி. நெத் ஹேனி. அப்ப நெத்தியண்டா என்ன? நகைய நெத்தி இல்லாத. நெத்தியண்டா என்ன? இல்லாத. இல்லாத. அடுத்தது நெத்துவ. இல்லாத. நகைய நெத்துவ. இல்லாத. நகைய நெத்துவ. நெத்துவண்டா என்ன? இல்லாமல். இல்லாமல். நெத்தி என்றா இல்லாத. நெத்துவ என்றால் இல்லாத. இல்லாமல். நெத்துவண்டா இல்லாமல். நெத்துவண்டா இல்லாமல். விளங்கிட்டா? சரி. நகைய நெத்தி கேனி கவுது? நகைய நெத்தி மூக்கில்லாத பொம்பளை என்ன பேசுறா? சூர்ப்ப நகை. யாருடா? சொற்ப நகை. வெரி குட். நகைய நெத்தி கேனி கவுது? சொற்ப நகை. ஹேனி கவுத. ஆ. உறுப்பனது. නහය නැති ගෑණි සොර්පනහයි. නහය නැතුව හිටියේ කවුද? සොර්පනහයි. නහය නැතුව ජීවත් වුණා නේද? சோர்பனகை மூக்கில்லாம வாழ்ந்தானே. அப்படித்தானே? அது சொற்பனகை சப்ஜெக்ட் விளங்கல என்ன? ஆ. சூர்ப்பனது அந்த சூர்பனகைன்னு சொன்னா ராவணனுடைய தங்கச்சி. ராமன். ராவணனுடைய தங்கச்சி. சரியா? அதுக்குள்ள சிங்களத்துல கொண்டு போய் யோசிச்சுட்டேன். இல்ல, இல்ல. சிங்களத்துல இல்ல. அது ராவணனுடைய தங்கச்சி. அவ ராமன பார்த்ததுக்காக வேண்டி லக்ஷ்மணன் வாள் எடுத்து படாசுன்னு ஒரு அறுத்துட்டாச்சு. மூக்க வெட்டி விட்டார். வெட்டினதுக்கு பின்னால தான் பழி வாங்குறதுக்காக வேண்டி சொற்பனகை போயிட்டு சொன்னது என்னன்னு சொன்னா, அதாவது சொற்பனகை சொற்பனகை இருக்காங்க தானே. சொற்பனகை வந்து வித்யுத்ன்னு சொல்லி ஒருத்தர காதலிச்சா. சரியா? வித்யுத் அப்படின்ற ஒருத்தர காதலிச்சா. காதலிச்சதுனால வித்யுத் வந்து ஒரு கெட்ட மனிதன், ஒரு கொலைகாரன், ஒரு நயவஞ்சகன். அப்படி இருக்கிறதுனால ராவணன் அத ஒத்துக்கொள்ள இல்ல. தங்கச்சி கொண்டு வந்த அந்த சம்பந்தத்த ஒத்துக்கொள்ள இல்ல. அதனால என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஆ நான் திருமணம் செய்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி பலவந்தமா திருமணம் முடிச்சுட்டா. விளங்கிட்டா? முஜிரின்? பலவந்தமா திருமணம் முடிச்சுட்டா. முடிச்சதுக்கு பிறகு திருமணம் முடிச்சாக்கள பிரிக்க இயலாதே அப்படின்னு சொல்லி ராவணன் ஏத்துக்கொண்டாரு. அதுக்கு பிறகு ராவணனோட கதைச்சு கொண்டிருக்கும்போது என்ன செய்தான்னு சொன்னா, வித்யுத் வந்து தன்ட வாள எடுத்து ராவணனுக்கு வெட்டினார். வெட்டும்போது எத்தனையோ தடவ தடுத்து, 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 தடுத்து 7வது கட்டம் ஒரு ப்ளாக்ல வித்யுத்த கொலை செய்ய வேண்டியதா போச்சு. கொலை செய்யல. கொலை செய்யப்பட்டுடுச்சு. அந்த சண்டையில அவங்க நடத்தின அந்த இதுல கொலை செய்யப்பட்டுடுச்சு.
அதுக்கு பிறகு என்னுடைய கணவனை நீ கொண்டுட்டாய். இந்த கோவத்துல தான், அதாவது உனக்கு பிடிக்காதனால தான் நீ கொண்டுட்டாய் அப்படின்னு சொல்லி அண்ணனோட கோவிச்சு கொண்டு இவ சொற்பனகை போயிட்டா. அப்ப ராவணனோட கோவிச்சுட்டு போனதுக்கு பின்னால ராமன கண்ட உடனே சொற்பனகை வந்துட்டு அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னதுக்காக வேண்டி என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னா, லக்ஷ்மணன் வாள் எடுத்து சரக்குன்னு ஒரு வெட்டு வெட்டி விட்டார் மூக்க. அப்ப அவ கொஞ்சம் பெரிய தோற்றமுடையவளா இருக்கிறதுனால வெட்டி விட்டா. அப்ப வெட்டுனதுக்கு பின்னால ராவணன்ட்ட வந்து சொன்னாங்க என்னன்னா, "நீ என்ட கணவன வெட்டுனதுனால, கணவன கொன்றதுனால நான் உன்னோட கோவமா இருந்தேன். அந்த கோவத்த தீர்த்துக் கொள்ளணுமாக இருந்தா, இன்னாருடைய மனைவிய நீ என்ன செய்யணும்? தூக்கிட்டு வரணும்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால ராவணனுக்கு வழி குடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் சீதைய அங்க இருந்து தூக்கிட்டு வந்தார் ராவணன். சரியா? அத சில இடங்கள்ல ராவணன் சீதைய திருமணம் செய்யறதுக்கு தான் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை சொன்னாங்க. பலவந்தமா இழுத்துட்டு வந்தவனுக்கு பலவந்தமா குடும்பம் நடத்த தெரியாதா? தெரியும் தானே! பலவந்தமா இழுத்துட்டு வந்து பேசாம இருந்தது அனுமதி வாங்குறதுக்கா? அப்ப அனுமதி கேட்டே இழுத்துட்டு வந்திருக்கலாமே! அப்படித்தானே? சீதைய இழுத்துட்டு வரதா இருந்தா, அனுமதி கேட்டு இழுத்துட்டு வந்திருக்கலாமே! பெண்ணுக்கு மதிப்பளிக்கிறவனா இருந்தா. பெண்ணுக்கு மதிப்பளிக்கிறவன் தான். இருந்தாலும் இந்த விஷயத்த இப்படி செய்யணும்ன்றதுக்காக வேண்டி, தங்கச்சிட்ட கட்டாயத்துக்காக வேண்டி இழுத்துட்டு வர வேண்டியதா போச்சு. வச்சு கொண்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒண்ணும் செய்ய வழி இல்ல. அவளோட குடும்பம் நடத்துறதுக்காக வேண்டிய எதுக்குமே இல்ல. ஆனா, மத்த பக்கத்தால கதைய வந்து இப்படி மாத்தி விட்டுட்டாங்க. அதனால ராவணன வில்லனா காட்டி, ராமன ஹீரோவா காட்டி அப்படி வச்சுட்டாங்க. உண்மையிலே ராவணன் தான் ஹீரோ. சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏய் கத்தாவ பெத்தக்கிட்டுதான் அந்த கதைய ஒரு பக்கம் போடுவோம். சரி. அடுத்ததாக நாங்க பார்த்தோமாக இருந்தா, ஆ காட்ட. காட்ட. என்னது? காட்ட. மைதிலி தான். மைதிலி தான். வாய்க்கும் கட்டைக்கும் மைதிலி தான். கட்டை. ஆ கட்டைன்னா மைதிலியுடைய வாய். வாய். மைதிலியுடைய வாயின்னு எப்படி சொல்றது? ம். மைதிலி மைதிலியிட்ட இல்ல. கட்டை. இல்ல. மைதிலிக்கு வாய் இல்ல. மைதிலிகே. மைதிலியுடைய, மைதிலியிட. மைதிலிக்கே ஆ கட்டை. மைதிலியிட வாய் சொல்லுங்க. மைதிலிக்கே கட்டை. மைதிலிக்கு காட்ட. மைதிலியிட வாயில. எடா லைப்ரரி போட்டுடா வீட்டை எழுதுறோம் மைதிலிட வாயில என்று சொல்லணும். மைதிலிக்கே கட்டை நெத்தி. இல்ல. சரியா சார்? இப்பதானே சொன்னேன். வாயிலன்னு சொல்லும்போது கட்டே, ஏ, ஏ, ல, ல, ஏ. மைதிலிட வாயில எப்படி சொல்றது? கட்டே. மைதிலிக்கே கட்டே. மைதிலிட வாயில 2 குடுங்க எப்படி சொல்றது? மைதிலிக்கே கட்டே கொடுக்கறது என்ன? சரி. தினவாண்டா கொடுக்கிறது. தினவாண்டா கொடுக்கிறது, தாரது. தென்னண்டா குடுங்கோ, தாங்கோன்ற அர்த்தம் தரும். மைதிலிட வாய்க்கு 2 குடுங்கன்னு சொல்றது எப்படி? என்ன? மைதிலிட மைதிலிக்கே வாய்க்கு மைதிலிக்கே கட்டை கட்ட கட்ட கட்டட. கட்டட. மைதிலிக்கு கட்டட. கட்டட்ட தென்னை. மைதிலிக்கே கட்டட்ட தென்னை. திகாக் தென்ன 2 குடுங்கோ. தென்னை. சரி. மைதிலிட வாயால சொன்னா எப்படி சொல்றது? மைதிலிக்கே கட்ட வாயால வாயால வாயால. வாயால வாயால தான். அதத்தான் சொல்றேன் சிங்களத்துல. மறந்து நெத்தியா கட்டென் என் 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 கட்டென் என் என் கட்டென். மைதிலிக்கே கட்டையன் கட்டையன் இல்ல. கட்டென் கட்டென். கட்டென் கட்டென் மைதிலிಗೆ கட்டென் கியூவா. கியூவா. சரி. வாய் இல்லையா என்று கேட்கணும். வாய் இல்லையா? வாய் இல்லையா? கட்ட கட்டன்
நெத்து நெத்து இல்லையா? நெத்து இல்லையா? நெத்து இல்லையா? சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏ என்றா ல அர்த்தம். ஏ என்றா ல. வாயில், மூக்கில், கதிரையில், வீதியில், வானத்தில், பூமியில் அப்படின்னு வரும். என்னென்று சொன்னா ஆள அல்லது இல் இருந்துன்னு அர்த்தம். என்னண்டா ஏதோ ஒன்றில் இருந்து அல்லது ஆளன்னு அர்த்தம். இப்ப பொலவண்டா பூமி. பொலவென் பூமியிலிருந்து, பொலவென் பூமியால், புட்டுவ கதிரை, புட்டுவென் கதிரையில், புட்டுவென் கதிரையால், கதிரையில் கதிரையால் ரெண்டும் வரும். விளையாடுதானே? புட்டுவட்ட கதிரைக்கு ட வந்தா இக்கு. புட்டுவ உட கதிரைக்கு மேல, புட்டுவ நெத்தி கதிரை இல்லாத, புட்டுவ நெத்துவ கதிரை இல்லாமல், புட்டுவ நெத்த கதிரை இல்லையா? முக்கியமா தேவைதானே? அடிக்கடி நாங்க பயன்படுத்துற விஷயங்கள் இது எல்லாமே. அப்படித்தானே? அப்ப எங்கேயுமே இத போடலாம் நீங்க. உயிர் இல்லாத எங்கேயுமே என்ன செய்யலாம்? இது இவ்வளவுதையும் போடலாம். சரியா? ரைட். அடுத்ததாக கோபி கோபி சார். அடுத்தது கோபி சொல்லுங்க. தத் தத் என்ன சார்? தத் 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 தெரியுமா என்னண்டு? தத்தன்றது தத் என்றா பல். பல். தத்த பல்லு. தத்த பல். தத்த பல். அப்ப பற்கள் எப்படி சொல்றது? தத்த பல். எப்படி சொல்றது? பற்கள் எப்படி சொல்றது? கோபி தத்ன்னு சொல்றது. தத் தத்ன்னு சொல்றது. தத்த பல். பற்கள். பற்கள். இப்ப பல்லுல என்று சொல்லணும். பல்லுல தத் தத் ஏன்னு வருமா? தத்தே 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 ஒட்டிரணும். தத்தே தத்தே தத்தேன்னா பற்களிலே இந்த மாதிரி வருமோ? தத்த தத் தத்தையோட ஏஜ் தத்தையோட ஏஜ் தத்தே தத்ததேன்ல சொல்லணும். தத்தேன்னு வருமா? தத்ததேன்னு வருமா? தத்தன்னா தானே பல். தத்ததானே பல். தத்தன்னா பல். தத்தேன்னா பற்களிலேன்னு வந்துருமல்லோ. பற்களிலேன்னு வந்துருமல்லோ. இல்ல தத் அது தத்துன்னு வரலையா? தத்தே 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 தத்தே. ஓ தத்தேன்னா பல்லுல என்று அர்த்தம். அப்ப பற்கள்ன்னு சொல்லும்போது தத் வெள தத் வெள தத் வெள 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 களில் வெள களில் வெள களில் வெள 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 களில் 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 வெள 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 களில் 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 அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. களில் வந்தா வெள வரும். களில் வந்தா வரும். இப்ப இந்த இருக்கு தானே, இதுக்கு என்ன சொல்றது? என்று சொல்றது. அப்ப கண்ணுல எப்படி சொல்றது? கண். அப்ப கண்ணுல சொல்லணும். எப்படி சொல்றது? வரும். அதான் கண்ணுல. அப்ப கண்களுக்கு எப்படி சொல்றது? கண்களுக்கு எப்படி சொல்றது? கண்களுக்கு எப்படி சொல்றது? நான் நேத்து என்ன சொன்னேன்? 2 எழுத்துல கடைசி எழுத்து ஹா வந்தா பன்மை இஸ்ண்டு வரும்னு சொன்னேன். மரபாரன். அந்த ஹயன்னு வராது. ஹா வராது. ஹாய்க்கு பதிலா இஸ் வரும். எஸ் தான் வரும். அப்ப கண்களில் எப்படி சொல்றது? கண்களில் இப்பதானே சொல்லி தந்தன் கோபி. வெள 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 பொம்பளைக்கும் இந்த வேலை, ஆம்பளைக்கும் இந்த வேலை, பொம்பளை ஆய் போன ஆம்பளைக்கும் இந்த வேலை. சண்முகா உனது படைப்பில் மர்மம் உள்ளதடா.
வெல 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 கலில் 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 வெல 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 கலில் 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 எஸ் வெல கண்களில் எஸ்வேலன்னு வருமா? எஸ் வெலன்னு தான் இப்பதானே எஸ்வேல. சொன்னேன். நீங்க அங்க ஆராய்ச்சி செய்ய போய் தான் வெல விலங்கல்ல. தத்தேன்னு வந்தா அந்த பற்களில் தானே சார் வரும். நீங்க ஆராய்ச்சி செய்ய போய் தான் அது விலங்கல்ல ஆராய்ச்சி செய்ய போனேன். அப்படித்தானே? ஆ, ஆ ஆ. ஆராய்ச்சி செய்ய போனா உங்களோட மூளை ஆராய்ச்சிக்கு போயிது. விலங்கல்ல. விலகிட்டா? சரி. அப்ப ஆ, தத்தேன்னு சொன்னா, தத்தேன்டா பல்லுல. அப்ப பற்கள்ல எப்படி வரும்? என்ன சார்? பற்களில் எப்படி சொல்றது? பற்களில் ம். இப்பதான் ஆராய்ச்சி செஞ்சார். இப்பதானப்பா சொல்லி தந்தேன். வெல 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 பொம்பளைக்கும் இந்த வேலை, ஆம்பளைக்கும் இந்த வேலை. பொம்பளையாய் போன ஆம்பளைக்கும் அந்த வேலை என்று சொன்னேன். தத்வெல. எஸ்வெல தத்வெல. வந்த மாதிரி தத்வெல. 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 ஆ. அதுக்கு தான் சொல்றது. படிப்பிச்சு தரும்போது, நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கிறீங்கயானே, அந்த ஆராய்ச்சிய விட்டுட்டு, ஓ, முதலாவது நான் என்ன சொல்றேன்றத விளங்குங்கோ. விளங்கினா தான், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படித்தானே? துஷ்யந்தனுக்கு விளங்கிட்டு, அதுதான் கொஞ்சம் ஓ. சாயிட்டா சிட்டிச்சு கொண்டிருக்கிறாரு. இப்பதான் அந்த மனுஷன் சொல்லி தந்தான். டப் பண்ணி இல்ல சார். சரி. அப்ப பல்லுக்குன்னு எப்படி சொல்றது? பல்லுக்கு, பல்லுக்கு. பல்லுக்குண்டா பல்லுக்கு டேர்ன் வந்தா டேர்ன் வரும். ஏண்டா பல்லுக்குண்டா ரத்த டேர்ன் வரும். தத்தட்டன்னு வரும். அப்ப பற்களுக்கு? பற்களுக்கு பற்கள் அப்படிதான் சார். இந்த பல்லுக்கு வேற, பற்களுக்கு வேற. தஸ் வலட்டைன் வருமா? தத்வலட்ட. தத்வலட்ட. தத் வலட்டை. தத்வெலட். தத்வலட்ட. தத்வெலட். தத்வலன்னா பற்களில். தத்வல பற்களில் பற்களுக்கு. தத்வலட்ட. தத்வெலட். பற்களுக்கு. தத்வெலட். சின்ன தத்வெலட். சின்ன விஷயம் பற்களுக்கு. தான். நீங்க இப்படி பெருசா யோசிக்கிறதுனால அது பெருசா விளங்குது. அது சின்ன விஷயம் தான். இவ்வளவுக்கு தான் இருக்காது. இவ்வளவுதான் அது. நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. அதனால ஆ அப்படி பார்க்கணும். சரியா? தத்வலட்ட. நான் இப்ப ஏயும் வெளையும் தான் சொல்லி தந்தேன். தத்வெலட். தத்தேன்டா பல். தத்தையோட ஏச் வருங்க. பல்லுலன்னு வரும். அத ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருந்தா, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. தத்தையோட ஏஎச் தான் தத்தே. அது பற்கள் தத்து. மறுபடியும் ஆராய்ச்சி செய்ய போனதுனால இப்ப ஒண்ணும் விளங்கல. தத்தேன்டா பல். தத்தையோட ஏஎச் தான் தத்தேண்டா தத்தே. பல். அப்ப பல்லு. தத்து. தத்துண்டா பற்கள். தத்து பல்லில. பற்களுக்கு நாங்க களில்னு சேர்க்கும்போது தத் வெலன்னு வரும். பற்களில். அப்ப பல்லுக்கு தத்தட்ட, தத்வெல. பற்களுக்கு தத்வலட்ட. சரியா? தத்வெலட். தத்வலட்ட. அப்ப பற்கள் இல்லாதன்னு எப்படி சொல்றது? பற்கள் இல்லாத. அதுக்கு என்ன சொன்ன? இல்லாதக்கு இப்ப என்ன சார் சொன்னீங்க? நெத்தி, நெத்தி. பற்கள்ண்டா தத் தத்னத்தி என்று வருமா சார்? தத் தத்னத்தி என்று வரும். பற்கள் இல்லாத, தத்நதி. பற்கள் இல்லாத. அப்ப பற்கள் இல்லாத. பற்கள் இல்லாமல். தத் நெத்துவ. தத் நெத்துவ. தத் நெத்துவ. தத்னத்துவ. ஓ தத்னத்துவ. ஓ கொய்யா பழத்தை பிடிச்சிட்டீங்க. பற்கள் இல்லாம சாப்பிட முடியுமா? இல்ல. அப்ப இல்லையா? பற்கள் இல்லையான்னு கேட்கணும். எப்படி கேட்கறது? பற்கள் இல்லையான தத்னத்துவ என்று வருமா? தத் நெத்து. தத்னத்த. ஓ நெத்துவண்டா இல்லாமல் தானே. நெத்துவதன்னு சொன்னா இல்லாமலான்ற அர்த்தம் வந்துடும். தத் இல்லாமலா. நெத்து இல்லையா? தத் நெத்து. பற்கள் இல்லையா? தத்னத்த. ஆ. அப்ப பற்களைன்னு எப்படி சொல்றது? பற்களை.
கலை ஐயண்டா இல்ல ஐ இல்ல. ஐயண்டா கிளை இல்ல. கிளை 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 கிளை. ஐய கொண்டு போய் சேர்க்கிறது அங்க. விக்ரம்ட படம் தான் ஞாபகம் வருது. ஐ ஐ. கலை. தத்திக தத்திக அது தத்திக. திகாண்டு வருமா ஓ, சார்? கலைன்றதுக்கு திகாண்டு வரேன்னா கலை. டிகாண்டு வர்றது கிளை, விளையாண்டு வர்றது களில், திகாண்டா விளையாண்டு வர்றது களில். இல்லாண்டா களில், ரைட் ரைட் ரைட். ஓகே. இல்லாண்டா களில், துஷ்யந்தன் திகாண்டா துஷ்யந்தன் கலை. துஷ்யந்தன் கிட்ட செக் பண்ணி பாப்போமா? துஷ்யந்தன் சார். துஷ்யந்தன் சொல்லுங்க பாப்போம். தொப்புளுக்கு என்ன துஷ்யந்தன் சொல்றது? அவ்வளவுதான். தொப்புளுக்கு என்ன சொல்லுங்க? புரிய புரிய கட்டி. புரிய. அப்ப தொப்புள்ளன்னு எப்படி சொல்றது? புரியே. புரியே. அப்ப தொப்புள் ஆள அல்லது தொப்புள்ள இருந்துன்னு எப்படி சொல்றது? இன்னொரு வார்த்தையை தந்து விட்டா மனுஷன். புரியன். 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 அப்ப தொப்புளுக்கு புரியட்ட. தொப்புளுக்கு தோடு குத்துங்க எப்படி சொல்றது? அவ்வளவு எல்லாம் பிக்கப்பா இல்ல சார். இன்னும் போடுங்கன்னு சொல்றது தான்னு. போடுங்க தான்னு. தானவா உடைய கட்டளை தான்னு. அப்ப கராமை கராமைன்னு சொன்னா அந்த தோடுக்கு கராமைன்னு சொல்றது. கராமைய புரியட்ட கராமதான். கராம்பு தான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப தொப்புளுக்கு மேல புரியுட. புரிய உட. தொப்புள் இல்லாத புரிய நெத்தி. புரிய நெத்தி. தொப்புள் இல்லாமல் புரிய நெத்து. தொப்புள் இல்லையா? புரிய நெத்துவது. புரிய புரிய நெத்து 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 நெத்து. சரி. நெத்து. அப்ப தொப்புள்களில் புரிவல புரிவல. புரிவல. தொப்புள்களை புரிட்டிக்க புரிட்டிக்க. புரிட்டிக்க. சரி, ஓகே. புரிட்டிக்க. துஷ்யந்தி. இந்த யாரு துஷ்யந்தி? தனுஷா தனுஷா. நமக்கு என்னது தரப்போற மனுஷனோ? சரி, நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அத்தை 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 அத்தைண்டா என்ன? கை. கை. மத்த ஃபில்ம் மேக்கர் சும்மா இருக்கணும். அத்தைண்டா கை. கையில எப்படி சொல்றது? அத்தே. கையால அத்தென். கைக்கு அத்தட்ட. கைக்கு மேல அத்தை விட. வெரி குட். அப்ப கை இல்லாத அத்தை நெத்தி. கை இல்லாமல் கை இல்லையா? அத்தை நெத்து. கைகளில் கை என்னது? கைகளில் அத்வல. அத்தவல இல்ல. அத்வல அத்வல அத்வல. அத்தனை வரும். அத்தன்னு சொன்னா கை, அத்துண்டா கைகள். அத்வல. அப்ப கைகளை அத்திக. அது கைகளை. இப்போ உங்ககிட்ட யாராவது கைகளை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்வீங்க? கைகளை அத்தேக. அத்தேக தேக 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 எக்க தேக அத்தேக ஹோதன். கைகளை கழுவுங்கள். ககுல் தேக ஹோதண்ட. கால்களை கழுவுங்கள். அப்ப ககுல் டிக்கன்னு சொன்னா நிறைய கால்கள். உங்களோட கால்கள் இருக்குதானே, அதுக்கு ககுல் தேக்க. உங்களோட கண்களுக்கு எஸ் தேக்க. ரைட்டா?
கண்களுக்கு ඇස් දෙක. ඔය ඇස් දෙකට පෙම් කෙරුවේ මං රත්තරන් அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்ப நாம நம்ம பன்மையில தானே பேசுறோம். அதை பன்மையில பேசல என்னத்துக்கு நம்ம திருப்பி ரெண்டுன்னு சொல்லுவோம். அது அப்படிதான் சொல்லணும். சிங்களம் அப்படிதான். சிங்களம் அப்படியே சிங்களம் அப்படிதான். சிங்களத்தை அப்படித்தானே நாங்க அக்செப்ட் பண்ணி தான் போகணும். விளங்கிட்டா? சிங்களத்தை அப்படிதான். இப்ப மாட்டுக்கு இப்ப கோழிக்கு இங்க இப்படி மேலுக்கு சேவலுக்கு வந்து இப்படி பெருசா இப்படி பூ இருக்கும். அப்படித்தானே? பூ இருக்கும். அப்ப மாட்டுக்கு ஏன் பூ இல்ல? ஓ மாட்டுக்கு ஏன் கொம்பு இருக்கு? என்று கேட்டா, அது அப்படித்தான். நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மாட்டுக்கு கொம்பு இருக்குண்டா இருக்குதான். நாங்க மாத்த இயலாது அது. சரியா? அப்ப குதிரைக்கு ஏன் கொம்பு இல்லன்னு சொன்னா, அது அப்படித்தான். குதிரை தானே அது. அது அப்படித்தான். அது எங்களால மாத்த இயலாது. அது அப்படித்தான்ட்டு நாங்க பழகிக்கணும். அப்படியாண்டி இல்ல அந்த மெக்கானிசம் தேவையில்லை. இல்ல மெக்கானிசம் தேவையில்ல. அது அப்படித்தான். அது சிலபஸ் அது படிப்பித்தல் முறைக்கு அப்படித்தானு சொல்ல வேணும். ஆனா அது இல்லைன்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். இப்ப இது இருக்குதுன்னு சொன்னா, இப்ப கொம்பு இருக்குதுன்னு சொன்னா பாதுகாப்புக்காக இருக்கு. அது மொழிற காரணம். சரியா? மொழிற காரணம் அது அப்படித்தான். நாம அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான். இல்ல நான் அக்செப்ட் பண்றேன். அவர் கேட்டதுக்காக சொன்னேன். ஓ! சரியா? அது அப்படிதான். அப்ப ககுல் தேக்க. இப்ப இன்னொன்று இருக்கு என்ன தெரியுமா? முஜ்ரின். இப்போ உதாரணமா உங்களோட கண்ணாடி இருக்குதானே? கண்ணாடி. என் கண்ணாடிய தாங்க என்று சொல்றது எப்படி? மகே கண்ணாடி தேக்க தென்னு. அப்ப 2 கண்ணாடி தாங்கன்னு அர்த்தம் இல்ல. அதுல 2 கண்ணாடி இருக்கிறதுனால தெக்கன்னு தான் வரும். மகே சப்பாத்து தேக்கக்கோ. என் பூட்ஸ் எங்க? என் ஷூ எங்கன்னு கேக்குறேன் தானே? மகே சப்பாத்து தேக்கக்கோ. மகே செருப்பு தேக்க நெத்தி வேலா. என்னுடைய செருப்புகள் காணாம செருப்பு தேக்க நெத்தி வேலான்னு வரும். அது அப்படித்தான். ரெண்டு ரெண்டுன்னு வந்துட்டே இருக்கும். 2 2 இருக்கும்போது அது 2 2 தான் வரும். மகே கண்ணாடியே தென்னு சொன்னா அது ஏன் போட்டு கதைச்சு அது எப்படி? கண்ணாடிய தென்னு சொன்னா உங்களோட முகம் பாக்குற கண்ணாடிய தாங்கன்னு அர்த்தம். மகே கண்ணாடிய தென்னு. கண்ணாடி தேக்க தென்னு சொன்னா இந்த கண்ணாடி வராது. இல்ல வராது. ஸ்பெக்ஸ் வராது. வராது. இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு சிங்கிள் ஆள் உங்கள்கிட்ட என் கண்ணாடிய தாங்கன்னு எங்கள்ட்ட கேட்டா, நான் எப்படி தரேன்? உனக்கிட்ட தானே இருக்கு. இந்தா இருக்கு கண், இந்தா இருக்கு நாடி, கண்ணாடி இருக்கு தானே வச்சுக்கோன்னு சொல்லுவான். அப்ப நாம என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிரிச்சா பிரச்சனை. சேர்த்தா அது சேர்த்து தான் பழகிடுவோம். அப்படித்தான். அந்த சிங்கள மொழி அப்படித்தான் முடிஞ்சிருக்குது. டபுளா வரக்கூடிய எல்லாமே தெக்கன்னு வரும். எஸ் தெக்க, கண் தெக்க என்னன்னு 2 காது என் காதுகள் கேக்குது இல்ல. நாங்க காது கேக்குது இல்லன்னு சொல்லுவோம். போடுற சத்தத்துக்கு ஒண்ணுமே கேக்குது இல்லன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? கந்தெக்க எஹென்ன காதுகள் கேக்குது இல்லன்னு சிங்களாக்கள் சொல்லுவாங்க. அது அப்படித்தான் நாங்க அக்செப்ட் பண்ணி கொள்ளணும். சரியா? அது அப்படித்தான். நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. மாத்த முடியாது. சரியா? ஓகேயா? ரைட். இப்போ நாம இதுக்குள்ள படிச்ச என்னது? நேற்று படிச்ச ரெக்கார்டிங்கையும், இன்றைக்கு படிக்கிற இந்த ரெக்கார்டிங்கையும் நீங்க பார்த்தீங்களா இருந்தா, ஏண்டா என்ன? என்னண்டா என்ன? டேண்டா என்ன? உடேண்டா என்ன? நெத்தியண்டா என்ன? நெத்துவண்டா என்ன? நெத்தண்டா என்ன? கேண்டா என்ன? வெளேண்டா என்ன? டிக்கேண்டா என்னன்ற அவ்வளவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே தாராளமா போதும். இன்றைக்கு அவ்வளவுதான் பாடம். ஓகேயா?